ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம். ஓபிஎஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து இபிஎஸ் விலக வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இருவர் பேசியதையும் தற்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவர்கள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி வருவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க. ஆள வச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி வர முடியல. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம்.